செம்மலர்கள் பூத்திருப்பதை போல செங்கொடி தோழர்கள் எதிரே அமர்ந்திருப்பதும் முட்ட நமது விடுதலை சிறுத்தைகள் ஒரு பக்கம் முழக்கம் எழுப்புவதும் கழகத்தின் கண்மணிகள் கோட்டை அக்கியமை போல ஆரவாரம் செய்வதும் இது என்ன தேர்தல் பிரச்சார கூட்டமா அல்லது ஜெயித்ததற்கு பிறகு மக்கள் நல கூட்டணியினுடைய வெற்றி விழா கூட்டமா? ஒரே திகைப்பாக இருக்கிறது என்று ரெண்டு கூடாரங்கள் ரொம்ப கதிகலங்கி போயிருக்கின்றன. இங்கே வந்திருக்கக்கூடிய மாநில அரசினுடைய துப்பறிவாளர்களுக்கு துப்பறியும் போலீஸ்காரர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். வழக்கமாக நீங்கள் எண்ணிக்கையை குறைத்து சொல்லியே பல சர்க்கார்களை நீங்கள் காலி பண்ணியவர்கள். நாளை மறுநாள் தேர்தல், இன்று பிரச்சாரத்தினுடைய இறுதி கட்டம் என்றால் இப்படி ஒரு கூட்டத்தை பார்க்கலாம். 10 மணிக்கு வந்து இந்த வெயிலிலே அமர்ந்த தோழர்கள் என்று ஜூலை 27ஆம் தேதி மக்கள் நல கூட்டு இயக்கம் கருக்கொண்ட போதே சபிக்க ஆரம்பித்தார்கள். 6 மாத காலமாகிவிட்டது. 7வது மாதத்திலே இருக்கிறோம். பிப்ரவரி 20ஆம் தேதி பேசிக் கொண்டிருக்கிறேன். இன்னுமா குழப்பம் உங்களுக்கு? ஏன் இந்த திகில்? குறைந்தபட்ச செயல் திட்டத்தை முன்வைத்து 6 மாத காலம் அதற்காக இடைவிடாது திரும்ப திரும்ப ஒரு நாள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அலுவலகத்திலே கலந்து ஆலோசனை கூட்டம், ஒரு நாள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் பாலன் இல்லத்திலே கலந்தாய்வு கூட்டம், ஒரு நாள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தோழர் ராமமூர்த்தியினுடைய பவனத்திலே ஆலோசனை கூட்டம், பெரிதொரு நாள் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தாயகத்திலே ஆலோசனை கூட்டம் என்று நாங்கள் 4 கட்சிகளும் உள்ளத்தால் ஒருவரே என்று உடலினால் பலராய் காண்பார், கள்ளத்தால் நெருங்கொடாதே என வையம் கலங்க கண்டு என்று முழக்கமிட்டாரே புரட்சி கவிஞர். அதுபோல அந்த திட்டத்தை தயாரிப்பதற்கே ஒவ்வொரு கட்சியிலும் 2 சிந்தனையாளர்கள் 2 மாத காலம் பாடுபட்டு சமூக, அரசியல், பொருளாதார, கலை அனைத்து துறைகள், மீனவர்கள் துயரம், வேளாண் பெருங்குடி மக்களின் துயரம், தொழிலாளர்களின் துயரம், சிறு குறு தொழில் நடத்தக்கூடியவர்களுடைய அவலம், அனைத்து பிரச்சனைகளையும், நெசவாளர்கள் துயரம் என்ற இந்த சமூகத்தின் அனைத்து பிரச்சனைகளையும் அலசி ஆராய்ந்து எங்கள் திட்டம் இதுதான், நாங்கள் ஆட்சிக்கு வருவோம், இதை செயல்படுத்துவோம் என்று அனைத்து பிரச்சனைகளிலும் நாங்கள் ஒன்றுபட்டு ஒரு செயல் திட்டத்தை தந்திருக்கிறோமே. இதை வரவேற்க வேண்டியவர்கள், பாராட்ட வேண்டியவர்கள் யார்? நடுநிலையாளர்கள். தொலைக்காட்சிகளிலே கருத்துக்களை பரிமாறுகிறார்களே, மார்க்ஸை போல, ஞானியை போல, பத்ரியை போல. பத்ரி சேஷாத்ரி அவர் பாரதிய ஜனதா கட்சியின் ஆதரவாளர், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஈழ பிரச்சனை அணுகுமுறையிலே கடுமையாக விமர்சனம் செய்யக்கூடியவர். ஆனால் நானே ஆச்சரியப்பட்டேன். பத்ரி சேஷாத்ரி அவர்களுக்கும் எனக்கும் பழக்கமில்லை, பரிச்சயமில்லை, நான் பேசியதில்லை. மக்கள் நல கூட்டணிக்குத்தான் மக்கள் ஓட்டு போட வேண்டும், என்னுடைய ஓட்டு மக்கள் நல கூட்டணிக்குத்தான் என்று பத்ரி சேஷாத்ரி எழுதிய மாத்திரத்தில் சில வட்டாரங்களிலே அது இடி விழுந்ததை போல இருந்தது. உடனே தோழர் மாலன், அவர் ஒரு அறிவுஜீவி, மதிக்கத்தானே வேணும் அறிவுஜீவிகளை, அவர் கடுமையான விமர்சனம். இந்த நாடு, தமிழ்நாடு ஊழல் என்கின்ற சதுப்பு நிலத்துக்குள்ளே சிக்கி இருக்கிறது. புதை மணலிலே புதையுண்டு கொண்டிருக்கின்றது. மீள முடியாத நிலைமைக்கு போய் கொண்டிருக்கிறது. A point of no return. இப்பொழுது நீங்கள் மீட்காவிடில் இனி மீட்கவே முடியாது.
இம்முறை இதிலே இருந்து தடுத்து நிறுத்தாவிடில் படுகொலி நரகத்துக்குள் விடுவதை தடுக்க முடியாது என்ற அடிப்படையிலே அவர் கருத்து சொல்லி இருக்கிறார். அவருக்கு இந்த கோவை மாநகரத்தில் இருந்தவாறு பத்ரி சேஷாத்ரி அவர்களுக்கு என்னுடைய நன்றியை மக்களோட கூட்டணியின் சார்பிலே தெரிவித்துக் கொள்கிறேன். இதே வேண்டுகோளைத்தான் நான் இந்த தொலைக்காட்சி ஊடகங்கள் மூலமாக தமிழகத்தின் நலனில் அக்கறை உள்ளவர்களை, எங்களை பிடிக்காமல் இருக்கலாம், கம்யூனிஸ்டுகள் உங்களுக்கு கசப்பாக இருக்கலாம், சிறுத்தைகள் உங்கள் சிந்தனைக்கு ஏற்றவர்களாக இல்லாமல் இருக்கலாம், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை நீங்கள் வெறுக்கலாம். ஆனால் நாட்டின் நலன் கருதி, தமிழ்நாட்டின் நலன் கருதி இந்த அபாயத்திலிருந்து மீட்பதற்கு ஆபத்துதவிகளைப் போல வந்திருக்கிறார்களே, எங்களை நீங்கள் ஆதரிக்க வேண்டாமா? நாங்கள் எதிர்ப்பது ராட்சச பலம் கொண்ட, அரக்கத்தனமான பலம் கொண்ட சக்திகளை, லட்சக்கணக்கான கோடிகளை குவித்து வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஊழல் திமிங்கிலங்களை. ஒரு பக்கத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், இன்னொரு பக்கத்தில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம். இந்த இரண்டு கட்சிகளுக்கு இருக்கின்ற பாதுகாப்பு என்ன தெரியுமா? அண்ணா திமுகவுக்கு திமுக பாதுகாப்பு, திமுகவுக்கு அண்ணா திமுக பாதுகாப்பு. If not we, then who? இது ஏல் பல்கலைக்கழகத்திலே போடப்பட்டிருந்த மோட்டோ. ஏல் பல்கலைக்கழகத்திலே அந்த மாணவர்களுக்கு திருக்குறள் வகுப்படுத்த பேரறிஞர் அண்ணாவின் இதயங்க வந்த வாசகம். இப்பொழுது இல்லாவிட்டால் எப்பொழுது? If not I, then who? நான் இல்லாவிட்டால் வேறு யார்? நாங்கள் இல்லாவிட்டால் வேறு யார்? மக்களவ கூட்டணி இல்லாவிட்டால் வேறு யார்? ஆட்சிக்கு கொண்டு வாருங்கள். எங்கள் நிர்வாகத்தில் எங்கள் வாக்குறுதிகள் நிறைவேறாவிட்டால், தவறுகள் காணப்பட்டால், குற்றம் குறைகள் அமைந்தால், நெஞ்சறிந்து தாங்கள் தவறு செய்தால் எங்களை தூக்கி எறியுங்கள். ஜனங்களினுடைய பலம் ஓட்டு, மக்கள் குரல் மகேசனின் குரல். வாக்ஸ் பாப்புலே வாக்ஸ் டேவி. இதை உங்களுக்கு சொல்லுகிறோம். உங்கள் சக்தி உங்களிடம் பறிக்கப்பட்டு விட்டது வாக்காளர்களே. இந்த இரண்டு கட்சிகளும் உங்கள் வாக்குச்சீட்டு என்கின்ற ஆயுதத்தை பறித்து விட்டார்கள், பணத்தை கொடுத்து பறித்து விட்டார்கள். ஏழை எளியவர்களுடைய வறுமையை, இல்லாமையை பயன்படுத்திக் கொண்டு ஓட்டுக்கு 500 1000 உழைத்த பணமா? உங்கள் பணம். ஊரை அடித்து உலகிலே போட்ட பணம். மணலிலே, தாது மணலிலே, கிரானைட்டிலே, அத்தனை துறைகளிலே, கமிஷனிலே, டெண்டரிலே, பொதுப்பணி துறையிலே, நெடுஞ்சாலை துறையிலே, அனைத்து துறையிலே கொள்ளையடித்த பணம். இந்த பணத்தை கொண்டு ஒரு தொகுதிக்கு 2 கோடி 5 கோடி செலவழிக்கிறானே, சேவை செய்யவா? குமணன் பரம்பரை அல்லவா இவன்? சேவை செய்யவா பிறந்திருக்கிறான்? கடையடு வள்ளல்களின் வாரிசுகள் அல்லவா? கஷ்டப்படுகிற ஜனங்கள் ரொம்ப ஏழையாக இருக்கிறார்கள். தேர்தலுக்கு 1 வருஷத்துக்கு முன்னால் வீடு வீடாக சென்று நீங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்கன்னு நாங்க கேள்விப்பட்டோம். எங்களுக்கு மனசு பொறுக்கல. இந்தாங்க ஒரு 5000, இந்தாங்க ஒரு 2000. யோசிக்கணும் ஜனங்கள். எதற்காக கொண்டு வந்து தருகிறார்கள்? இந்த ஊழலிலே 5 கோடி செலவழித்து ஒரு தொகுதியில் ஜெயித்தால் அடுத்து 15 கோடி சம்பாதிக்கலாம். இதே நிலைமை ஒரு கட்டத்திலே அது துப்பாக்கி புரட்சியாக மாறியது. இதே நிலைமை ஜனநாயகத்தின் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வாக்குச்சீட்டை நீங்கள் முறையாக பயன்படுத்தாவிட்டால், இந்த ஊழலை ஒழிக்காவிட்டால், இந்த ஜனநாயகம் நம்மை காப்பாற்றுவது என்று கருதினால் இளைஞர்களின் சிந்தனை வேறு பக்கத்துக்கு போய்விடக்கூடும் என்று நான் பயப்படுகிறேன். மாற்றம் எதிலும் வந்துதான் தீர வேண்டும். அந்த அடிப்படையில் இந்த 2 ஊழல் கட்சிகளையும் தூக்கி எறிவதற்கு மக்கள் தயாராக வேண்டும் என்று நாங்கள் அழைப்பு விடுத்தோம். யானமலை அடிவாரத்திலே நாங்கள் மாநாட்டுக்காக கடல் போன்ற ஒரு மைதானத்தை தேர்வு செய்தோம். இவ்வளவு பெரிய மைதானமா? 7 லட்சம் பேர் கலந்து கொண்டார்கள். 25,000 வாகனங்கள் பங்கெடுத்தன. கை காசு போட்டு செலவழித்து வந்தார்கள். காசு கொடுக்காமல் அண்ணா திமுக, திமுக ஒரு இடத்துக்கு அழைத்து வர சொல்லுங்கள். எல்லாத்துக்கும் ரேட்டு மணிக்கு உணவு. 1 மணி நேரம் கூட்டத்தில் இருக்கணும்னா 150 ரூபாய்.
2 மணி நேரம் இருக்கணும்னா 3 ரூபாய் 300 ரூபாய். என்னையா ரேட்டு விவரம் தெரியாம சொல்றேன். இப்ப 500 ரூபாய் ஆகி போச்சு ஒரு கூட்டத்துக்கு வர்றது. மக்களை விலைவேசி அழைத்துக் கொண்டு வருகிறார்கள். இதற்கு மத்தியில் 7 லட்சம் பேர் வந்திருக்கிறார்கள். இதை சகிக்க முடியவில்லை, ஜீரணிக்க முடியவில்லை. உடனே கருத்து கணிப்பு என்ற நச்சு ஆயுதத்தை ஏவுகிறார்கள். நாகவாசத்தை ஏவி பார்க்கிறார்கள். உங்களுக்கு மொத்தத்திலே 3% கூட கிடையாது. எனக்கெல்லாம் தென் மாவட்டங்கள்ல 1.5% கொடுத்திருக்கிறாங்க. ஏபிடி கருத்து கணிப்பு புதிய தலைமுறை ரொம்ப மதிக்கிறேன். எங்களுடைய பிரச்சாரத்தை மக்களுக்கு கொண்டா தொலைக்காட்சிகளும் எங்கள் மக்கள் செய்திகளை கொண்டு போகிறாங்க. ஆனால் அந்த ஏபிடி கருத்து கணிப்பை போட்டார்களே தென் மாவட்டங்களிலே எங்களுக்கு 1.25%. ஆனா பைத்தியக்காரனே, நான் 25.8% ஓட்டு நான் வாங்கி இருக்கிறேன். அதுக்கு ஒவ்வொரு கட்டத்தில் 22% ஓட்டு வாங்கி இருக்கிறோம் மதிமுக. வட மாவட்டங்களிலே விடுதலை சிறுத்தைகள் பேர் அரணாக கிழக்கு இருக்கிறாங்க. ஏன் கணக்கில் எடுக்கிறாங்க? எல்லாத்தையும் சேர்த்து 5% கூட கொண்டு வர என்ன? அதாவது இவர்கள் திட்டமிட்டு இதற்கே கோடிக்கணக்கில் பணம் செலவாகிறது. இப்படி போட்டுட்டா நடுநிலையாளர்கள் நல்ல கூட்டணி தான். இவங்க வந்தா திமுக அதிமுக 2 தோக்கடிக்கலாம் தான். ஜெயிக்கிற மாதிரி தெரியலையே, போட்டு என்ன பிரயோஜனம் என்ற எண்ணத்தை ஏற்படுத்துவதற்காக இந்த சூழ்ச்சி வலையை அறுத்தறிவோம். தெருத்தருவாக வருவோம், வீதிக்கு வீதி வருவோம். எங்கள் தோழர்கள் வருவார்கள். அதன் அடையாளம் தான் இந்த நெருப்பு வயலிலே கோவை மாநகர சித்தாபுதிரிலே கூடியிருக்கக்கூடிய இந்த பெருந்திரளான கூட்டம். அந்த மாநாட்டுக்கு பிறகு கடலூரிலே தொடங்கி காளையார் கோவிலிலே கொண்டு வந்து நிறைவு செய்தோமே 6 மாவட்டங்களில் சுற்றுப்பயணம். லட்சக்கணக்கிலே திரண்டார்கள். கொளுத்தும் வெயிலிலே திரண்டார்கள். நட்ட நடுநிசையிலே திரண்டார்கள். பட்டுக்கோட்டையிலே நெருப்பு வெயிலில் திரண்டார்கள். சிதம்பரத்திலே, மன்னார்குடியிலே. ஆகவே மக்கள் சக்தி திரண்டு விட்டது. நாளுக்கு நாள் வளர்கிறது, நிமிஷத்துக்கு நிமிஷம் வளர்கிறது. நடுநிலையாளர்கள், இளைஞர்கள், மாணவர்கள் அவர்கள்தான் இந்த நாட்டின் எதிர்காலத்தை தீர்மானிக்க முடியும். இந்த ஊழலின் நச்சு பிடியிலே இருந்து தமிழகத்தை விடுவிக்க முடியும். அந்த அடிப்படையில் நாங்கள் பணியாற்றிக் கொண்டிருக்கிற வேளையில் ஒரு செய்தியை நான் சொல்ல விரும்புகிறேன். மாநகரத்திலே அதிமுக திமுக 2 கட்சிகளினுடைய பரிபாலனத்தை மாநகராட்சியிலும் கண்டீர்கள். நாடாளுமன்றத்திலும் வெற்றி பெற்று சட்டமன்றத்திலும் வெற்றி பெற்ற அதிமுக இப்பொழுது இருக்கிறது. முன்பு வெற்றி பெற்ற திமுக இருக்கிறது. உலக தரம் வாய்ந்த பல்கலைக்கழகம் 3000 கோடி ரூபாய் மதிப்பிலே கோவைக்கு வரும் என்று சொன்னார்களே, ஏன் வரவில்லை? அந்த பல்கலைக்கழகம் வேண்டும் என்று சுப்பராயன் நாடாளுமன்றத்திலே முழக்கமிட்டாரே, கணேசமூர்த்தி வினா தொடுத்தாரே, அக்கறை இருந்ததா? மேற்கு புறவழிச்சாலை அமைக்க வேண்டும் என்றார்களே, ஏன் வரவில்லை? மெட்ரோ ரயில் திட்டம் என்ன ஆயிற்று? 2 கட்சிகளும் பதில் சொல்ல முடியாது. கோவையிலிருந்து பொள்ளாச்சி போகிற வழியிலே அந்த ரயில் பாதையிலே ரயில்வே நிலையங்கள், மூடப்பட்ட நிலையங்கள் திறக்கப்பட வேண்டும் என்றார்களே, கவனித்தார்களா? இல்லை. ஆனால் மாநகராட்சியிலே என்ன ஊழல் தற்போது நடக்கிறது என்பதை என்னுடைய அருமை தம்பி கிருஷ்ணசாமி, முன்னாள் மாமன்ற உறுப்பினர், தகவல் அறிஞத்திலே கொண்டு வந்தார். மணியக்காரன் பாளையம் அசோக் நகரா அதிமுக நிர்வாகத்தில் நடைபாதை அமைக்க 4,55,000 ரூபாய் செலவழித்தார்களாம். போய் பார்த்தால் வடிவேலு சொல்வதை போல கிணத்தையே காணோம், நடபாதையே காணோம். நடபாதையே முடிஞ்சிருக்காங்க. 260 கோடி ரூபாய் ரிசர்வ் பணம் இருந்தது போன வருஷம் 2014, 2015 இல்ல. ஏப்ப போட்டாங்க. சுற்றுப்புற சூழல் பாதிக்கப்பட்டால் நம் வாழ்வு அழிந்து போகும் என்பதனாலே வெள்ளலூரிலே இந்த குப்பை கிடங்கை போட்டு எங்களை அழித்து விடாதீர்கள் என்ற மக்கள் அன்று முதல் இன்று வரை போராடுகிறார்கள். இதற்காக நம்முடைய சுப்பராயன் போராட்ட கிளர்ச்சி களம் வைத்தாரே, தம்பி ஈஸ்வரன் இடைவிடாது போராடுகிறார்களே. 55,000 மக்கள் வாழ்வு அழிந்து போகும் என்று போராடுகிறார்கள். என்னிடத்திலே காட்டினார். நட்சத்திரம் போல
மஞ்சள் நிறத்திலே அந்த தண்ணீர் இருக்கிறது. இந்த தண்ணீரைத்தான் அவர்கள் பருக வேண்டுமா? இந்த குப்பைகளை இங்கே இருந்து அகற்றி வேறு பாதுகாப்பான இடத்திலே கொண்டு போய் சேர்ப்பதற்கு ஏதாவது நடவடிக்கை எடுக்கப்பட்டதா? எதுவும் கிடையாது. இந்த சூழலில் என்னுடைய அன்பிற்குரியவர்களே, சட்டசபையிலே இன்றைக்கு ஜெயலலிதா என்ன அறிவித்தார் என்று இப்பொழுது தொலைபேசியிலே ரவிக்குமாரிடமும் மின்னல் முகமதனிடமும் கேட்டேன். திருமாவர்களும் கேட்டார்கள். ஏனென்றால் ஒரு செய்தி வந்தது, கடைசி காலம் அல்லவா, நிரந்தரமாக ஆட்சி அஸ்தமிக்க போகிறது அல்லவா, ஆகவே ஜெயலலிதா 2-3 நாட்களாக ஒரு அறிவிப்பை செய்து கொண்டிருக்கிறார். நான் கேட்கிறேன், அரசு ஊழியர்கள் லட்சக்கணக்கிலே போராடுகிறார்கள். அரசு ஊழியர்கள் எங்காவது வன்முறையில் ஈடுபட்டார்களா? கல்லெறிந்தார்களா? கலகம் செய்தார்களா? நெருப்பு வைத்தார்களா? அண்ணா வழியில், அறவழியில், காந்திய வழியில் போராடி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு சம்பளம் கிடையாது என்று அறிவித்தீர்களே. ஜெயலலிதா ஒருபோதும் திருந்த மாட்டார். சிலர் இயல்புகளை மாற்றிக்கொள்ளவே முடியாது. 2003 எஸ்மா ஏவினீர்கள், கொட்டடியில் கொண்டு போய் அடைத்தீர்கள். அப்பொழுது நான் பொட்டா கைதியாக வேலூர் ஜெயிலில் இருந்தேன். இப்பொழுது மிரட்டுகிறீர்கள் சம்பளம் கிடையாது என்று. அறிவிப்பு செய்கிறீர்களே, புதிய பென்ஷன் திட்டம் எங்களுக்கு வேண்டாம், எங்கள் உரிமைகள் பறிக்கப்படுகிறது, எங்கள் ஊதியம் பறிக்கப்படுகிறது என்று அத்தனை அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் அனைவருமே போராடுகிறார்கள். இதற்கு முறையாக ஏதாவது நடவடிக்கை எடுத்தீர்களா? 2011 அறிவித்தீர்களே இந்த புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்துவிட்டு பழைய பென்ஷன் திட்டத்தை இந்த மாநிலம் பின்பற்றும் என்றீர்களே. 2 மாநிலங்கள் பின்பற்றி இருக்கிறதே, நீங்கள் செய்தீர்களா? இல்லை. சண்டடி சாக்கிலே அண்ணன் கலைஞர் உள்ளே நுழைகிறார். அவர் பயங்கரமான ஆள். ஜெயலலிதா இன்றைக்கு சட்டமன்றத்திலே ஒரு அறிவிப்பு செய்ய போகிறார் என்று. அறிவிப்பு செய்தால் அதற்கு சரியான சவுக்கடி கொடுக்க வேண்டும் என்றுதான் நானும் கேட்டேன். அறிவிப்பு செய்யவில்லை. அதெல்லாம் மதுவிலக்குக்கெல்லாம் சொன்னா யார் ஓட்டு போடுவா? அது கூட கொஞ்சம் குவார்டர் போட்டு நமக்கு தான் ஓட்டு போடுவாங்க. மதுவிலக்கு குறித்து எதுவும் சொல்லவில்லை. ஆனால் நாராயணசாமி நாயுடுவுக்கு வையம்பாளையத்திலே சிலை வைக்கப் போவதாகவும் 60கள் 70களிலே துப்பாக்கிச் சூட்டிலே இறந்த குடும்பங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் தரப்போவதாகவும் சட்டசபையிலே முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார். நான் முதலமைச்சர் அவர்களை கேட்கிறேன், இந்த கெயில் திட்டத்தை எதிர்த்து விவசாயிகள் போராடினார்களே, திருப்பூர் மாவட்டத்தில், ஈரோடு மாவட்டத்தில், செங்குறிச்சியில் போராடினார்களே, அவர்களை போலீஸை விட்டு தாக்கினீர்களே. ஜெயலலிதா அவர்களை கேட்கிறேன், வசந்தாமணி என்ற அம்மையாரை அடித்து வேலியில் தூக்கி எறிந்தது உங்கள் போலீஸ். பொன்னம்மாள் என்ற சகோதரியை அடித்து காயப்படுத்தி கீழே தூக்கி வீசியது உங்கள் போலீஸ். அடக்குமுறை எதிர்த்து மக்கள் திரண்டார்கள். கணேசமூர்த்தி அழைப்பின் பேரிலே நான் பொன்னையன் போன்ற தோழர்களோடு விரைந்து சென்றோம். போலீஸ் அடக்குமுறை எதிர்ப்போம், குழாய்களை போட விடமாட்டோம். மக்கள் கொதித்து எழுந்த பிறகு கொங்கு மண்டலம் எதிர்ப்பு களமாகிவிடும் என்று அதற்கு பிறகு நீங்கள் இந்த கெயில் பிரச்சனையிலே குழாய் பதிக்கக்கூடாது என்றீர்கள். சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கறிஞர், உங்கள் வழக்கறிஞர் போய் வாதாடினாரா? கோர்ட்டுக்கே வரவில்லை. சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் அவர் மாபெரும் அறிவுபூர்வமான நீதிபதிகள். நம்ம எல்லாம் சொல்லலாமா? நான் ஒரு வக்கீல், இன்னைக்கு ட்ரிபியூனலுக்கு போறேன், கோர்ட்டுக்கு போறேன், களமாண்டுட்டு போகல, ஊழல் செஞ்சிட்டு போகல. சுற்றுச்சூழலை காப்பதற்கு, ஸ்டெர்லைட்டை எதிர்ப்பதற்கு, நீட்டோரை எதிர்ப்பதற்கு, சேல் கேஸ் எதிர்ப்பதற்கு, வேலைக்கருவரை தமிழ்நாட்டில் அடியோடு ஒழிப்பதற்கு, மீத்தேரை எதிர்ப்பதற்கு நான் கோர்ட்டுக்கு போய் கொண்டிருக்கிறேன். கலைஞர் ஆட்சியில் என் மீது போடப்பட்ட 2 தேச துரோக வழக்குகள் ஈழத்தமிழர்களை ஆதரித்ததற்காக 10 ஆண்டுகளுக்கு குறையாத ஆயுள் தண்டனை, சிறை தண்டனை எனக்கு கிடைக்கும். இந்த 2 வழக்குகள் நடந்து கொண்டிருக்கிறது. நான் கோர்ட்டுக்கு போகிறேன். நீதிபதிகள் சொன்னார்கள், 5862 பேரில் 7 பேர் தான் கேஸ் போட்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த வழக்கு நான் ஏற்றுக்கொள்ள முடியாது, குழாய் பதிக்கத்தான் செய்வார்கள் என்றார்கள். இப்பொழுது நரேந்திர மோடி சர்க்காரை கேட்கிறேன், தமிழ்நாட்டை வஞ்சித்தது போதாதா? இந்த கெயில் திட்டத்தை நிறைவேற்ற கூடாது என்று நாங்கள் போராடுகிற போது திட்டத்தை ரத்து செய்துவிட்டு நெடுஞ்சாலை வழியாக கொண்டு போக வேண்டியதானே?
கொச்சியிலிருந்து பெங்களூர் போக கேரளத்துக்காரர்கள் அனுமதிக்கிறார்களா? இல்லை. தமிழர்கள் இந்த இழிச்சவயர்களா, கிள்ளுக்கிரைகளா, பிள்ளை பூச்சிகளா? இந்த சூழலில் ஒரு பட்டாபிஷேகத்துக்கு காத்துக் கொண்டிருக்கிறவர் பட்டத்துக்கு வந்து விட்டதாகவே கருதி கொண்டு நமக்கு நாமே என்கிறார். கரெக்டா சொல்றார். மகனுக்கு மகளுக்கு சிக்கி தவிக்கிறது. ஒரு மாத காலத்துக்கு முன்பு பார்த்தேன், வருத்தமாக இருக்கிறது. கொங்கு மண்டலத்தில் பள்ளி மாணவிகள், +2 மாணவிகள் மது அருந்திவிட்டு போதையில் மயங்கி கிடந்தார்கள். இது தமிழகமா? காரைக்கால் அம்மையார் வாழ்ந்த தமிழகமா? அப்பை வாழ்ந்த தமிழகமா? கண்ணகியின் புகழ் வாடும் தமிழகமா? மோதின் பிள்ளை பெண்ணில் வாழ்ந்த தமிழகமா? நாசமாக போய்விட்டதே. மது உங்கள் குடும்பத்தை அழிக்கிறதே. இன்றைக்கு காலை புதுவையிலே +2 மாணவிகள் அவர்கள் குளிர்பானத்திலே மதுவை கலந்து பருகி மயங்கி கிடந்திருக்கிறார்கள். இந்த அழிவிலிருந்து தமிழகத்தை மீட்க வேண்டும். அந்த களத்துக்கு வந்திருக்கிறவர்கள் நாங்கள். கால்களில் ரத்தம் கொப்பளிக்க 1200 முதலில் 2400 கிலோமீட்டர் நடந்தவன் தோழர்களோடு மதுவை எதிர்த்து போராடியவர்கள் நாங்கள். சசிபெருமாளை சாகடித்தது ஜெயலலிதா அரசு. அதை எதிர்த்து போராட்டம் நடத்தியவர்கள் மக்களவை கூட்டணி தலைவர்கள் வந்து நடத்தினோம். என் தாயார் மாரியம்மாள் அவர் இறப்பதற்கு 2 மாதத்துக்கு முன்பு 99 வயதில் தள்ளு நாற்காலியிலே கொண்டு போய் டாஸ்மாக் கடைக்கு முன்னாலே போய் போராடினார். நாங்கள் போராடினோம். எங்கள் மீது கண்ணீர் புகை பிரயோகம் செய்யப்பட்டது. துப்பாக்கிச்சூடு நடக்க போகிறது, அங்கு போகாதீர்கள் என்று எச்சரித்தோம். வைகோ உயிருக்கு ஆபத்து விட்டுவிடும் என்று ஓடோடி வந்தார் சகோதரர் திருமாவளவன் எங்கள் கலியப்பட்டி ஊருக்கு. கடைகளை உடைத்தெறியுங்கள் என்று சொன்னோம். பெண்கள் திரண்டார்கள். வாக்காளர்களே, தாய்மார்களே, உங்கள் பிள்ளைகள் பத்திரமாக இருக்க வேண்டும் என்றால், பெண் பிள்ளைகள் பத்திரமாக இருக்க வேண்டும் என்றால், உங்கள் குழந்தைகள் நல்ல முறையிலே வளர வேண்டும், வாழ வேண்டும் என்றால் இந்த டாஸ்மாக் கடைகள், ஒயின் ஷாப்புகள் ஒழிக்கப்பட வேண்டும். இல்லை, கலைஞரும் வந்தால் ஒழிப்பதாக சொல்லுகிறாரே. ஏர்போர்ட்ல கேட்டாங்க, இந்த 21ஆம் நூற்றாண்டின் மிகப்பெரிய பொய்யே ஜெயலலிதா சொல்ற பொய் தான். 1996ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலின் போது கலைஞர் அவர்களே, நாங்கள் முழு மதுவிலக்கை நாங்கள் ஆட்சிக்கு வருவோம், கூட்டணி ஆட்சி தான், ஒரு கட்சி ஆட்சி கூடாது தமிழ்நாட்டுக்கு, அது பெரும் கேடு, கடிவாளங்களும் தடைகளும் இருக்கிற ஆட்சி தான் வேண்டும், கோலிஷன் கவர்மெண்ட், ஒரு கட்சி ஆட்சியே இருக்கக்கூடாது. தமிழகத்தை பாதுகாக்க வேண்டும் எனில் நிறைய பேர் ஊழல் செய்யறாங்க அரசாங்கத்திலையும் சொல்றாங்களே, நேர்மையான யோக்கியமான அதிகாரிகள், சகாயத்தை போன்ற அதிகாரிகள் ஏராளமாக இருக்கிறார். போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறாங்க. அந்த அதிகாரிகள் யார் என்று எங்களுக்கு தெரியும். அவர்களை பிரதான கேந்திரமான இடங்களில் வைப்போம். அதிகாரிகள் ஆட்சி நடக்காது, ஆனால் அதிகாரிகள் நேர்மையாக ஆட்சி நடத்த எங்கள் அரசு நிர்வாகம் அதை செயல்படுத்தும். ஒவ்வொன்றுக்கும் திட்டம் வைத்திருக்கிறோம். இப்ப சொல்ல மாட்டோம். அண்ணன் கலைஞர் அவரே அதை, நான் சொல்றது 4 வரி வரும், ஆட்சியில் உட்கார வைங்க, விற்பாங்க, நாங்க செயல்படுத்துறோம், தப்பு செஞ்சோமா எங்களை தூக்கி எறிங்க. தமிழகத்திலே இந்த பரிசோதனை நடக்கட்டும். இல்லையே மீள முடியாது, மீட்க முடியாது. அந்த விதத்தில் இந்த மக்கள் நல கூட்டணிக்கு உங்கள் நல்ல ஆதரவை தாருங்கள். உறுதியாக வெற்றி பெறுவோம். மக்கள் நல கூட்டணி மிகுந்த நம்பிக்கையோடு செல்கிறது. இளைஞர்கள், நடுநிலையாளர்கள் கவனம் எங்கள் பக்கம் திரும்பி இருக்கிறது. எல்லா வீட்டிலும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்பொழுது நான் கேட்டு